12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் எப்படி குரு உச்சம் பெறாரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது ஞானக்காரகன் குருவோட வந்து சேரப்போறார். இது ஒரு அபூர்வ காலம். போர் பதட்டம் இருக்கும், நீரினாலும் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும். சனி செவ்வாய் காம்பினேஷனால் தான் அது கூட, இல்லைன்னா குருனால கிடையாது. பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்குகளும் நிறைய விலைவாசி ஏற்றமும் ஒரு உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இருக்கும். வெள்ளியினுடைய விலை கூடயே ஏறிடும். பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க, அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறோம். நிச்சயமாக பெட்ரோல் விலை ஏறத்தான் செய்யும். அரசியல் மூத்த தலைவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். பயணங்கள்ல மிக கவனமாக இருக்கிறோம். அரசியல் மாற்றங்கள், ஏற்றத்தாழ்வுகள், நினைத்து பார்க்க முடியாத சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால இரவு பயணத்துல கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. மத கலவரங்கள், இனக்கலவரங்கள் இருக்கத்தான் செய்யும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பிரபோக் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு சகோதரருக்கும் என் அன்பு வணக்கம். ஐயா, குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் 2 ஆரம்பிக்குது. எப்படி இருக்கும் பொதுவாகவே இந்த உலகத்துக்கு முதல்ல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? 12 ராசிக்கு தனித்தனியாக மேஷம், ரிஷபம், இதுதான் அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஆனால் பிரபஞ்சத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு முதல்ல அது தெரிஞ்சுக்கணும்ல. இந்த உலகம் நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். அப்போது போர் பதட்டம் நிச்சயமாக இருக்கும். பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்ற இறக்குகள் இருக்கும். இது எல்லாரும் சொல்கிறது தான். இப்போல்லாம் ஜோசியத்தை சொல்லுங்கள் அப்படின்னா இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை வச்சுக்கிட்டே எல்லாரும் ஜோசியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏசியம் வேறு, ஜோசியம் வேறு. கிரகத்தினுடைய ஸ்திதிகளை வச்சு நம்ம பேசணும். இன்றைக்கி மிதுனத்தில் இருந்து புதனுடைய வீட்டில் இருந்து கடகத்துக்கு சந்திரனுடைய வீடான உச்சம் பெறக்கூடிய இடத்துக்கு குரு போக போகிறார். 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் இந்த வீட்டுக்கு அவர் வருவார். அதுலேயும் இந்த வீட்டில் தான் அவர் உச்சம் பெறுறார். உச்சம் பெறக்கூடிய குருவனுடைய பார்வை கிடைக்கிறதுங்கிறதே மகா புண்ணியம். இந்த குருவுக்கு வந்து 1000 பரிகாரம், 1000 ஜோசியர், 1000 பேர் சொல்லலாம். ஆனால் பெரியவங்க சொல்லிட்டு போன பரிகாரம் என்ன தெரியுங்களா? ஒவ்வொரு நதியிலையும் அந்த குரு வந்து பிரவேசிக்கிறார். அதுக்கு பேர் புஷ்கரம்னு பேர். புஷ்கரம் அப்படின்னா சேர்ந்து இருப்பது, அருள் பாலிப்பது, குருவனுடைய அருட்கடாட்சம் பெறுவது. அந்த நதியிலேயே அங்கே இருக்கார். மேஷத்தில் இருந்து மீனம் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு நதியில். அப்போ இந்த வருடம் கடகத்தில் உச்சம் பெறக்கூடிய குரு பிரவேசிக்கும் காலத்தில் யமுனை நதியில் வந்து குரு வந்து இருக்கார். அந்த 2ஆம் தேதி, ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதிக்குள்ளே போய் அங்கே தீர்த்தம் ஆடணும், நீராடணும். தீர்த்த யாத்திரை போய் அங்கே நீராடணும்னா உங்களுக்கு குரு சாதகமாக இருந்தார்னா சுப பலன்கள் அதிகமாக கிடைக்கும். நிறைய பேர் குரு சாதகமாக தான் இருப்பார். அவர் வில்லனா எப்பாவது இருப்பாரா? அதெல்லாம் இருக்க மாட்டார். அதனால் குரு பாதகத்தை செய்ய மாட்டார். அப்படி பாதகமாக இருந்தாலும் சில பேருக்கு அங்கே போய் நீராடினால் அவங்களுக்கு சுப பலன் கிடைக்கும். போர் பதட்டம் இருக்கும், நீரினாலும் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும். சனி செவ்வாய் காம்பினேஷனால் தான் அது கூட, இல்லைன்னா குருனால கிடையாது. அப்போ இந்த இயற்கை கொஞ்சம் மாறுதல்கள் இருக்கும். இப்போ அதிக வெப்பமாக இருந்தது, வருட கடைசியில் அதிக குளிர்ச்சியும் அதே நேரத்தில் கொஞ்சம் வெள்ளமும் நமக்கு இருக்கும். பொருளாதாரத்தில் ஏற்ற இருக்குகளும் நிறைய விலைவாசி ஏற்றமும் இவர் உச்சம் பெறுறதுனால தங்கத்தினுடைய விலை ஏற்றம் இருக்கும். வெள்ளியினுடைய விலை கூடயே ஏறிடும். தாமிரம் இதெல்லாம் கூட இருக்கும். பெட்ரோல், உலோகங்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நாட் அட்வைசபிள். நீங்கள் சொன்ன மாதிரி பெட்ரோல், பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் வந்து ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க,
அந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நிச்சயமாக பெட்ரோல் விலை ஏறத்தான் செய்யும். அதற்கு கிரக மாற்றம் மட்டும் கிடையாது, அதற்கு உலகத்தினுடைய பொருளாதாரத்தினுடைய மாற்றங்களாலேயும் அந்த கிணறுகளில் ஏற்பட்டக்கூடிய சேதங்களாலேயும் அந்த டிமாண்ட் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு இந்த குரு உச்சம் பெற்ற காலம் ரொம்ப நல்லா படிக்கலாம். இந்த மார்க்கெல்லாம் பார்த்தீங்களா, எவ்வளோ சதவிகிதம் எவ்வளோ வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா? ஹை ஸ்கோர் நல்லா பண்ணியிருக்காங்க பிள்ளைங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பசங்க படிக்கிறாங்க. எல்லாத்துலேயும் 100 மார்க்கு. லாங்குவேஜிலலாம் 100 மார்க் எடுக்கிற பசங்கள்லாம் இருக்காங்க. முன்னாடிலாம் நீங்கள் லாங்குவேஜில் 100 மார்க் வாங்கவே முடியாது. ஸோ இப்போது பிள்ளைங்க ரொம்ப நல்லா படிப்பாங்க. புதுமையான வியாதிகள் வந்தாலும் அதற்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் நமக்கு இந்தியாவினுடைய மதிப்பு கூடும். மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இருக்கத்தான் செய்யும். இந்த சனியும் செவ்வாயும் இருக்கிறதுனால இரவு பயணத்தில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. பொதுவாகவே நம்ம ஒரு 2031 வரைக்கும் சனீஸ்வரர் இந்த ரிஷபத்தை மாறுற வரைக்குமே நமக்கு இந்த இயற்கை அழிவுகளும் நீரினாலும் நெருப்பினாலும் மதக்கலவரங்களும் அரசியல் மாற்றங்களும் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து தான் போகும். அரசியல் சார், இப்போ பொதுவாகவே அரசியல்னு சொல்லும்போது இங்கே நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிரந்தரம் இல்லாத ஒரு அரசாங்கமாக இருக்குது. இது எந்த வருஷமும் இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா இந்த அரசு வர்றதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் வருஷம் பிறக்கும் பொழுது குரு தான் ராஜாவாக இருந்தார். ராஜாவாக வந்த குரு இப்படிப்பட்ட கூட்டணி ஆட்சி அமையும்னு நம்ம பேசியிருக்கோம். அந்த கூட்டணி ஆட்சி இப்போ நிரந்தரமாக அமையறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இருந்தாலும் ஒரு ஆட்சி அமையும் போதே எவ்வளவு நாள் அப்படின்னு கணக்கிடுறது அவ்வளவு நல்லதில்லை. அது வயிற்றெரிச்சல் வயிற்று பொறாமை எரிச்சலில் சொல்கிற ப்ரிடிக்ஷனாக இருக்கும். இருந்தாலும் குரு உங்களுக்கு அதிசாரமாக சிம்மத்துக்கு போகிறார். மீண்டும் வக்கரமாகி கடகத்துக்கு வரப்போகிறார். எப்போவுமே குரு ஒரு வீட்டில் இருப்பார் அப்படின்னா ஒரு வருஷம் இருப்பார். ஆனால் இந்த வருஷம் எந்த ஊரில் இல்லாத ஒரு அதிசயம். மிதுனத்தில் கொஞ்ச நாள், கடகத்தில் 5 மாதம், திருப்பியும் ஒரு 5 மாதம் சிம்மத்தில் அதிசாரமாக, திருப்பியும் வக்கரம் பெற்ற குரு வரார். ராகு கேது பெயர்ச்சி வரார். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கடகத்தில் எப்படி குரு உச்சம் பெறாரோ அதே மாதிரி 18 வருடங்களுக்கு ஒரு முறை கேது ஞானகாரகன் குருவோடு சேரப்போகிறார். இது ஒரு அபூர்வ காலம். இந்த காலகட்டத்தில் குருவோட வீடான, குரு இருக்கும் வீடான கடகத்தில் இருந்து 7ஆம் இடத்துக்கு சனீஸ்வரர் வீடான மகரத்துக்கு ராகு வரப்போகிறார். இந்த ராகு வர்ற காலத்தில் பிரளயங்கள் இருக்கும். மத கலவரங்கள் இனக்கலவரங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசியல் மூத்த தலைவர்கள் உடல் ஆரோக்கியம் பாதிக்கும். பயணங்களில் மிக கவனமாக இருக்கணும். அரசியல் மாற்றங்கள் ஏற்றத்தாழ்வுகள் நினைத்து பார்க்க முடியாத சில மாற்றங்கள் வரத்தான் செய்யும். எது எப்படி இருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே சுபரு அப்படிங்கிறதுனால நான் ஏற்கனவே 3 வீடு சொல்லியிருக்கேன். மிதுனம், கடகம், சிம்மம். அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் 3 பார்வை, 5, 7, 9 அப்படின்னு பார்க்கும்போது 3x3 9 ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்கும். ஆகவே எது எப்படி இருந்தாலும் குரு நல்லவர், சுபர், நல்லதையே செய்வார். ஆக நம்ம நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எப்படி தான் கிரகங்கள் இருந்தாலும் இந்த நேரம் சொல்கிற நேரம் நல்ல நேரமாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், வாக்கு பலிதம் ஏற்பட்டு எல்லோருக்குமே நல்ல சந்தோஷமான ஆயுள் ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கை வரணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கிட்டு வாய்ப்பளித்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி 12 ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பலனை பார்ப்போம். நன்றி, வணக்கம். சர்வே ஜன சுகினோ பவந்து.